இன்றைக்கி டே 4 சிக்கன் ஷாப் வந்து இன்றைக்கி 4வது நாளாக போட்டுருந்துருக்கோம். நம்ம வந்து இன்றைக்கி காலையில் 3 மணிக்கெலாம் கோழிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. இன்றைக்கி அன்றைக்கோட வந்து இன்றைக்கி வந்து ஒரு 10 ரூபா ரேட்டு ஏறி இருக்குது. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக நம்ம ரேட்டு ஏற்றி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இருந்தோம். அதுக்கப்புறமா நம்ம கோழி பண்ணி எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மொத்தமாக இன்றைக்கி வந்து காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ரேட்டு வந்து 260 ரூபா நம்ம இன்றைக்கி போட்டோம். இன்றைக்கி மொத்தமாக ஒரு 18 கோழி இறக்கியிருந்தோம். ஒரு 10 மணி அளவுலாம் மொத்தமாக 12 கோழி கிட்ட காலி ஆயிடுச்சு. மிச்சம் 6 கோழி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக 1 கோழி 2 கோழி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆயிடுச்சு. மொத்தமாக ஒரு 6 மணிக்கிட்ட வந்துச்சு. 6 மணி வந்து ஒரு 1.5 கிலோ அளவு இருந்துச்சு. கடைசியாக அந்த ஃபார்ம் ஒர்க்குன்றதால முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தோம். அப்புறம் கடைசியாக வந்து 1 கிலோ மட்டும் கேட்டாங்க. அப்புறம் இன்னும் ஒரு 1/2 கிலோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மொத்தமாக இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு 2000 ரூபா வந்துச்சு. கரெக்டாக 2200 ரூபா ப்ராஃபிட் வந்துச்சு. மசாலாவோடு சேர்த்து ஒரு மசாலாவில் வரும் ஒரு 30 ரூபா 40 ரூபா கிடச்சிச்சு. மசாலா வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. மொத்தமாக நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கிறதுனால மசாலாவில் வந்து ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா கிடச்சிருக்கும். இன்றைக்கி ப்ராஃபிட் வந்து அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ராஃபிட் ஏறுதா குறையுதா, நம்ம ரிப்பீட் கஸ்டமர் வராங்களான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக பார்க்கலாம்.